கபிலர் என்ற ஒரு பெரும் புலவர். சங்க இலக்கியத்திலே 235 பாடல்கள் எழுதிய ஒரு புலவர், மிகச்சிறந்த புலவர், சங்க இலக்கிய புலவர். அவர் ஒரு நாள் மலையமான் திருமுடிக்காரி என்ற மன்னனை காணச் சென்றார். அவர் அங்கு இருந்த பொழுது அங்கு மற்றவர்கள் இருந்தார்கள், சில பாணர்கள், கலைஞர்கள், வறுமையில் இருந்தவர்கள் அனைவரும் இருந்தார்கள். மன்னன் அனைவருக்கும் பரிசு கொடுத்தான். அதே சமயத்தில் இவரையும் கூப்பிட்டு பரிசு கொடுத்தான். ஆனா இவருக்கு கொஞ்சம் மன வருத்தம், எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எனக்கும் கொடுத்தே அப்படின்னு. அதுதான் மன்னர் இடத்துல சொல்லுகிறார், ஒரு திசை ஒருவனை உள்ளி நாற்றிசை பலரும் வருவர் பரிசல் மக்கள். அது ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மன்னனை, ஒரு வள்ளலை, அவனிடத்திலிருந்து பரிசு பெறலாம் என்று எதிர்பார்த்து நாற்றிசைனா 4 திசைகளிலிருந்து, எல்லா இடங்களிலிருந்து பரிசல் மக்கள் பலரும் வருவர். பரிசு வாங்க விரும்பும் மக்கள் பலரும் வருவார்கள். ஈதல் பெரிதும் எளிதே மாவன் தோன்றும். எல்லாம் கொடுக்கலாம், ஒன்று செல்வம் இருக்கிறது, அதனால வந்தவர்களுக்கெல்லாம் நீ பரிசுகள் கொடுக்கலாம், அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஆனால் எது அரிது என்றால் வரிசை அறிதலோ அரிது. அவருடைய தகுதியை பார்த்து நீ கொடுக்க வேண்டும், அதுதான் மிக இன்றியமையாத செயல். அது நன்கு அறிந்தனை ஆயின், அதை நீ நல்லா தெரிந்து கொண்டால் பொது நோக்கு ஒழிமதி புலவர் மாட்டேன். அதனால எல்லாரையும் ஒரே மாதிரியை பார்க்காமல் தகுதியை அறிந்து பரிசுகளை கொடுக்க வேண்டும். வள்ளுவரும் பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். அரசன் எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்க்காமல் தகுதி அறிந்து அவர்களை சிறப்பு செய்தால் அதை எதிர்பார்த்து பலரும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இது உண்மை, இன்ற காலத்தில் உண்மைதான். குறிப்பாக எனக்கு தெரிந்த வரையில இங்க அமெரிக்க அரசாங்கத்தில வேலை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் 90 விழுக்காடு மக்களுக்கு ஒரே அளவுதான் சம்பள உயர்வு. இங்க இந்தியாவில் உள்ளது போல இங்க பே ஸ்கேல் ஆண்டாண்டுக்கு இவ்வளவு சம்பளம் என்று உறுதிப்படவில்லை. அவருடைய தகுதி, அவருடைய எப்படி வேலை செய்கிறார்களோ அதை பொறுத்துதான் சம்பள உயர்வு. 90 விழுக்காடு மக்களுக்கு ஏறத்தாழ ஒரே அளவுதான் சம்பள உயர்வு. மிகச் சிறப்பாக பணிபுரியவர்களுக்கு 5 அல்லது 6 விழுக்காடு, மிக மோசமாக பணிபுரியவர்களுக்கு 2. ஏன்னா மற்ற அனைவருக்கும் 4 விழுக்காடு சம்பள உயர்வு. இவர்களை வேலையிலிருந்து எடுக்க முடியாது, அதனால எல்லாருக்கும் சம்பள உயர்வு கொடுக்கத்தான் வேணும். நன்றாக பணிபுரிபவன் 4 விழுக்காடு தான் ஆண்டாண்டு தோறும் அவனுக்கு சம்பள உயர்வு வந்தால், மிகச்சிறப்பாக பணிபுரிந்தால் 5 விழுக்காடு, இல்லாவிட்டால் 4 விழுக்காடு. அப்ப அவன் என்ன நினைப்பான், இன்னும் நல்ல வேலை பார்த்தா 5 விழுக்காடு, நல்லா இல்லாட்டி 4 விழுக்காடு, இப்படியே இருக்கலாமே என்று அவருடைய ஊக்கம் உற்சாகம் நாளடைவில் குறைகிறது. அதனாலதான் அரசாங்க பணியில் இருப்பவர் அவர் உற்சாகமாக பணிபுரிவதில்லை என்பது ஒரு கருத்து இருக்கிறது. ஆக முடிவாக நாம் இன்று பல கருத்துக்களை பார்த்தோம். நாம் பார்த்த கருத்துக்களுடைய சுருக்கம், அன்பும் அருளும் இல்லாமல் நரகத்தை தங்கள் இருப்பிடமாக கொள்ள விரும்புவதோடு சேராமல் ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை பாதுகாக்கிறாளோ அதை போல் நாட்டு மக்களை மன்னர் பாதுகாக்க வேண்டும். அது ஒன்று. இன்னொன்று, ஆட்சியில் இருப்பவர்கள் காட்சிக்கு எளியவர்களாகவும் கடுஞ்சொல் கூறாதவர்களாகவும் இருக்க வேண்டும். மன்னனுடைய படை வலிமை மிகுந்ததாகவும் சிறப்புடையதாக இருந்தாலும் அவனுக்கு வெற்றியினுடைய அடிப்படை காரணம் அறநெறிதான். அப்புறம் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் நாட்டில் நீர்நிலைகளை உருவாக்கி நீரை தேக்கி வைத்து நீர் மேலாண்மையை சரியாக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் அவர்களால் தங்கள் செல்வம், புகழ், ஆட்சி முதலியவற்றை தக்க வைத்துக் கொள்ள முடியும். தான் தன் நாட்டுக்கு உயிர் போன்றவன் என்பதை ஒவ்வொரு மன்னனும் அறிந்து கொள்ள வேண்டும். மன்னன் மாட்சிமை பொருந்தியவனாக இருந்தால் நாடு நலம் பெறும். மன்னன் தெளிவில்லாதவனாக இருந்தால் பகை என்னும் சேற்றில் நாடு மூழ்கி ஒவ்வொரு நாளும் பலவிதமான கொடிய துன்பங்கள் மேலும் மேலும் வந்து சேரும். தகுதியற்றவன் ஆட்சிக்கு வந்து மக்களிடம் அதிகமாக வரி கேட்டு அவர்களை துன்புறுத்தி ஆட்சி செய்வது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அந்த நாட்டு மக்களுக்கும் வெறும் சுமையாக இருக்கும். உழவு தொழில் செய்து பலரையும் பாதுகாப்பவர்களை மன்னன் பாதுகாப்பானால் அவருடைய ஆட்சி சிறப்பாக அமையும். உடை கொடுக்கும் பொழுது தகுதி அறிந்து உடை கொடுக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு நாம் பார்த்த கருத்துக்கள். பல கருத்துக்கள் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.